இழப்பை மட்டும் பார்த்து, நஷ்டத்தை மட்டும் பார்த்து, வேதனையை மட்டும் பார்த்து, சோதனையை மட்டும் பார்த்து, ஆண்டவர் இப்படி ஒரு காற்று அடிக்குது, அடிக்கு மேல அடி காற்று அடித்துக் கொண்டே இருக்கிறது. எகிப்திலே பண்ணாத தப்பையா இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் பட்டாங்க? இழப்பை ரொம்ப பார்த்துட்டேன், வேதனையை ரொம்ப பார்த்துட்டேன், சோதனையை ரொம்ப பார்த்துட்டேன். இதன் மறுபக்கத்தை நீ பார்க்க போகிறாய். உங்களை உருவாக்க வேண்டியதை இவ்வளவு ஆழத்திலிருந்து தூக்குவார்னா உங்களுக்கு வேண்டியது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும். எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயன் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி. இப்ப கான்டாக்ட் கரெக்ட் ஆயிட்டா? கான்டாக்ட் சரியாயிட்டுனா எல்லாமே வந்துடும். இன்னைக்கு பரலோக தொடர்பு சரியில்லாததுக்கு காரணம் அநேகருக்கு வேற கான்டாக்ட்னா ஐயோ என்னடா நம்மள தப்பா, அப்படி அல்ல. மற்ற மனிதர்களுக்கு முக்கியத்துவம். ஆண்டவர் இருந்த இடத்துல இப்ப ஆண்டவரை ஒரு சைட்ல ஒதுக்கி வச்சுட்டு மீதி எல்லா இடத்துலயும் மனிதர்கள். இதனால என்னாச்சு தெரியுமா? பாதையும் பார்க்க முடியல, இருந்ததும் பறிக்கப்படுது, எல்லா கான்டாக்டும் கட் ஆகுது. திரும்ப கொண்டு வந்து அவன் அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். ஆகோரின் பள்ளத்தாக்கு நம்பிக்கையின் வாசலாய் கொடுப்பாராம். ஆமே ஆமே. ஒரு டீமே கல்லால் அடிக்கப்பட்டு மரித்த இடம் யாரு? ஆகா. அப்ப ஆகோரின் பள்ளத்தாக்கு அப்படின்னாலே ஐயோ அந்த இடமே நமக்கு வேண்டாம். அந்த இடம் ஆகோரின் பள்ளத்தாக்குனாலே ஒருவனுடைய எல்லா நம்பிக்கையும் அற்று போகிற இடம். ஆனா கர்த்தரோடு தொடர்பில் இருக்கிறவனுக்கு அங்க ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். ஆமே, சத்தமா. அங்கே அவள் பாடுவாள் அப்படின்னு சொல்றார். பாடுவாள் சொல்லிட்டு சொல்றார், அக்காலத்துல நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல், ஆமா பாகாலின்னா லார்ட் அப்படின்னு அர்த்தம், ஈஷினா ஹஸ்பண்ட் அப்படின்னு அர்த்தம். புரியுதா ஏன் கொண்டு வரார் அப்படின்னு? இந்த உறவு போயிட்டு, ஆமா இந்த உறவு கட்டானதும் ஆண்டவர் பார்த்தார், உனக்கு எல்லா கான்டாக்டை நான் தூக்குறேன், அப்பதான் வேலைக்கு ஆகும். அதனாலதான் கர்த்தர் எதை செய்தாலும் அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாடுவோம், அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளோ. உங்களை இந்த பாதையில தான் ஆண்டவர் நடத்துறாருன்னா நீங்க சந்தோஷப்படுங்க. நான் நியமிக்கப்பட்டவன், நான் நியமிக்கப்பட்டவன். நீ அங்க பார்க்கவே கூடாது. பாருங்க, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் கர்த்தர் நெருக்கிறார்னாலே புரிஞ்சுக்கோங்க, அப்படியே கரத்தை நம்ம மேல வைக்க போறார். எதுக்கு கரத்தை வைக்கிறா? தாவீது சொல்றா, உங்க கை என்னை பிடிக்கும், உங்க கை என்னை நடத்தும். சத்தமாவேன்னு சொல்லுங்க. சிலர் உள்ளங்களோடு கர்த்தர் இடைபடுவாராக, எல்லாரும் உள்ளத்தோடு இடைபடுவாராக. ஆமென். 6:2-6 ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன் அப்படிங்கிறார். அடைப்பேன், எழுப்புவேன். முள்ளுகளால் அடைச்சது போதும் ஆண்டவரே. ஆனா முள்ளுகளால் அடைச்சாலும் எத்தி பார்த்தா தெரியும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் முள்ளை வச்சு அடைக்கிறாரு, அதுக்கப்புறம் நம்ம இடையில போக ட்ரை பண்றோம். பார்த்தாரு இது வேலைக்கே ஆகாது. அதனால பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடி. சிலர் பார்த்துருக்கீங்களா, ஒரு இடத்த முதல்ல வேலி போடுவாங்க, வேலி போடுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த வேலி இனி திடீர்னு ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து பார்த்தா வேலி பாதிய வேலி காலி, ஒரு சைடே காணாது.
அப்புறம் பார்த்தா இது வேலைக்கு ஆகுது. நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? காம்பவுண்ட கட்டிடும். நிறைய இப்படிதான். ஆண்டவரே, இந்த முள்ளு வைக்கும் போதாவது சரி ஒரு ஹோப் இருந்துச்சு, இங்க இருந்து பார்த்து அப்படியே ஹோப் இருந்துச்சு. இப்போ நீங்க முள்ள எடுத்தது நான் நினைச்சேன் அவ்வளவுதான், எப்பாடா எல்லாம் பாதி ஓபன் பண்ணியாச்சுன்னு பார்த்தா என்ன கட்டுறாரு? மதிலே கட்டுறாரு. இப்போ ஹோப்பும் கிடையாது, சோப்பும் கிடையாது, சூப்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. என்ன ஆண்டவரே இது? ஆமென். இது ஆண்டவர் செய்யறது அன்பு நிமித்தம். அதாவது எந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தணும்னு விரும்புறார் தெரியுமா? அதனுடைய 20 பாருங்க. உண்மையாய் 19 நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு. யாருக்கு மட்டும் இப்படி செய்வார் தெரியுமா? நித்திய விவாகத்துக்கென்று, அதாவது அவருடைய மணவாட்டியாய் அவரோடு கூட இருக்கும்படி நியமிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும். இது வந்து எல்லாருக்கும் அல்ல. நம்மளை வச்சுதான் விருந்தே இருக்கு. பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே ஜோதிகள். அவர் திட்டம் போட்ட பிறகு அது ரொம்ப லேசா கொண்டு வந்துட்டார். ஆமே. எனக்கான பெரிய திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டத்தை பல ஜலம் மூடி இருக்கிறது, ஆழம் இருக்கிறது, இருள் இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரியும், தேவ ஆவியானவர் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேல அசைவாடி கொண்டிருக்கிறதுனால எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும். எனக்கு வேண்டியதை அவருடைய கரம் எடுக்கும். எனக்கு வேண்டியதை என்னுடைய உயர் தளத்தில் என்னை நிறுத்த எனக்காக ஒரு காற்றை கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. ஆண்டவர் அனுமதிக்கிற காற்று, அது ஒரு பக்கத்தை தான் இதுவரை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இன்னொரு பக்கத்தை காத்திருக்கிறவர்களே பார்க்க போகிறீர்கள். வழி மாறுகிறவனுக்கும் காற்றை அனுப்பி அவர் வழியிலே கொண்டு வருகிறார். காத்திருக்கிறவனுக்கு காற்றை அனுப்பி ஆமே காத்திருந்த காரியத்தை கண்குளிர காண பண்ணுகிறார். ஆவியை அப்படி பொத்தி கொண்டு வந்தது. ஒரு பக்கத்தை பார்த்தாச்சு, மறு பக்கத்தை பார்க்க போறோம். நம்புகிறோம். எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. எஸ் லார்ட். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது. இந்த காற்று எங்களை அழிப்பதற்கானதல்ல. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெரும் காற்றிலும் இருக்கிறது. கர்த்தாவே, அவன் சத்துருக்களுக்கு நான் வெட்கத்தை உடுத்து வைப்பேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அப்படியே ஆவதாக. எல்லா மகிமை கனம் உமக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.